ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமன்ஸ் பிரீமியர் லீக் ஃபஸ்ட்டு மேட்சுக்கான பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 14ஆம் தேதி நைட்டு 7:30க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. ஆர்சிபி விஸ் குஜராத் கெயின்ஸ் ரெண்டு டீமும் ப்ளே பண்ண போகிறாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் ஓவராலாக 4 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 2 மேட்சஸும் குஜராத் கெயின்ஸ் 2 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்சுக்கான வென்யூ கொட்டாம்பி ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ண போகிறாங்க, வதோதராவில். ஸோ அந்த கிரவுண்டுடைய பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமும் இந்த கிரவுண்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கிரவுண்ட் நைட் மேட்ச்ன்றதுனால கண்டிப்பாக டியூ இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் செகண்ட் பேட்டர்ஸ் டியூ இருக்கிறதுனால ஈஸியாக செகண்ட் பேட்டர்ஸ் வின் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிச்சை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டியூ இருக்கிறதுனால கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு ஃபேவராக டீம் க்ரியேட் பண்ணுங்கள். டாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் டாஸ் வின் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஃபீல்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டியூ இருக்குதுன்ற காரணத்தினால செகண்ட் பேட்டிங்கில் ஈஸியாக 200 வரைக்கும் கொடுத்தாலும் சேசிங் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு நீங்கள் ஃபேவராக டீமை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வதோதரா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டீமில் பிளேயிங் 11ல் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ், மந்தனா, வயார், மேக்னா, எல்லிஸ் பெரி, வரஹாம், ஹெச் கிரஹாம், ஷியாங்கா பட்டேல், ரேணுகா சிங், சார்லி டீன், ஆஷா, இவங்க 11 பேரை ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறவங்க மந்தனா, வயாட் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனாக எல்லிஸ் பெரி, அப்படி இல்லைன்னா மேக்னா ப்ளே பண்ணுவாங்க. ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும் அதாவது இனிஷியலாக விக்கெட்ஸ் விழாமல் ஓரளவுக்கு ப்ளே பண்ணிட்டாங்க. ஒரு 10 to 15 ஓவர்ஸ் வரைக்கும் ப்ளே பண்ணிட்டாங்கன்னும் போது கண்டிப்பாக டாப்லேயே பேட்டிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விக்கெட்ஸ் விழுந்து ஸ்கோர் பெருசாக போகலன்னா கொஞ்சம் மிடில் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் மந்தனா, வயாட் 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லிஸ் பெரி பெருசாக பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஷியாங்கா பட்டேல், ரேணுகா சிங், சார்லி டின், ஆஷா, ஹேத்தர் கிரஹாம், வரஹாம், இவங்க 6 பேர் பவுலிங் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இவங்களே பவுலிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எல்லிஸ் பெரி மேபி பவுல் பண்ணால் 1 or 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஆனால் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது ரேர் தான். சரிங்களா? ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக குஜராத் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோனி, வோல்வர்டாட், லிச்சிஃபீல்ட், ஹேமலதா, டியோல், கார்ட்னர், டோட்டின், கிப்சன், எம் சிங், கான்வர், கௌதம், இவங்க 11 பேரை ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கார்ட்னர் தான் பார்த்தீங்கன்னா கேப்டனாக அந்த டீமில் இருக்காங்க. ஸோ டோட்டின், கிப்சனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் தான், பேட்டிங் பெருசாக பண்ண மாட்டாங்க. டாப்பில் இந்த 6 பிளேயர்ஸ், அதாவது பேத்மோனி, வோல்வர்டாட், லிட்சிஃபீல்ட், ஹேமலதா, டியோல், கார்ட்னர், இவங்களே பார்த்தீங்கன்னா டாப்பில் ப்ளே பண்ணிடுவாங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செகண்ட் பேட்டிங்காக இருந்துச்சுன்னா டோட்டின் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். பட் ஆனால் 4 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் நல்லாவே இருக்குது டோட்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ குஜராத் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேத்மோனி, வோல்வர்டாட் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனாக ஹேமலதா ப்ளே பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா லிட்சிஃபீல்டு, இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் 1 டவுனாக ப்ளே பண்ணுவாங்க. டியோல் மிடில் ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? கார்ட்னர் சேம் அதே தான், இவங்களும் மிடில் ப்ளே பண்ணுவாங்க. 1 டவுன் 2 டவுன் வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் ரேர் தான். இன்கேஸ் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்து இயர்லியாக விக்கெட்ஸ் விழுந்தால் கார்ட்னர் ஒரு 2 டவுன் 3 டவுனில் பேட்டிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிங், எம் சிங், கான்வார், கௌதம், கிப்சன், டோட்டின், கிரஹாம், இவங்க 6 பேருமே ஓரளவுக்கு நல்லாவே பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எம் சிங், கான்வார், கார்ட்னர், டோட்டின், கிப்சன், இவங்க மோஸ்ட்லி 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். கௌதமை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ன்றதுனால இவங்களுக்கு 1 or 2 வர வரைக்கும் தரத்துக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்களே ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பவுல் பண்ணுறவங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸும் நல்லாவே எடுத்திருக்காங்க இன்டர்நேஷ்னல் மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசியில் பார்த்தோம்னா
பேத் மோனி கிப்சன் ரெண்டு பேரும் விக்கெட் கீப்பிங்கில் இருக்காங்க. பேத் மோனியை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. ரிச்சா கோஸ் இன்னிங்ஸில் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் இவங்களுக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இயர்லியாக விக்கெட்ஸ் விழுந்தால் இவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஸோ பேத் மோனியை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போனண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாங்கா பட்டேல் அப்புறம் வந்து ரேணுகா சிங் இவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால இயர்லியாகவே வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பேத் மோனியை தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுனால. பட் ஆனால் வந்து மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேத் மோனியை வந்து ட்ராப் பண்ணலாம். ஏன்னா ஒரு 6 ஓவர் அதாவது பவர் பிளேவில் வந்து மேபி வந்து விக்கெட்ஸும் விழலாம். ஸோ மல்டிபிள் டீம்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேத் மோனியை வந்து ட்ரை பண்ணலாம். சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரிச்சா கோஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். சிங்கிள் டீமில் நீங்கள் போகிறதா இருந்தால் ரிச்சா கோஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் மந்தனா, வியாட், மேக்னா 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் இன்னிங்ஸில் வந்து டாப்பில் ப்ளே பண்ணுறவங்களான்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் டாப்பில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. மேக்னா இன்னிங்ஸில் வந்து மிடில் அப்படி இல்லைனா லோவர் மிடில் இதில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ மோஸ்ட்டாக வந்து மந்தனாவை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் தாராளமாக மந்தனாவை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வியாட் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு பேட்டர்ஸை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மேக்னாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேட்டிங்கில் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. குஜராத் கெயின்ஸில் வோல்வர்டாட், லிட்ச்ஃபீல்ட், டியோல், ஹேமலதா 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க தான். ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி டாப்பில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வோல்வர்டாட், லிட்ச்ஃபீல்ட், டியோல், ஹேமலதா இதில் வந்து நீங்கள் டியோவில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். லிட்ச்ஃபீல்டு வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஷியாங்கா பட்டேல் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரஹாம் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். ஸோ அவங்களும் இருக்காங்க. ஸோ ஆஷா அவங்களும் வந்து பவுலிங்கில் லெக் ஸ்பின்னில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் டியோல், வோல்வர்டாட், லிட்ச்ஃபீல்டு இந்த 3 பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மந்தனா, வயாட், டியோல், வோல்வர்டாட், லிட்ச்ஃபீல்டு இந்த 5 பிளேயரை வந்து நீங்கள் ஸ்மால் லீக்கில் பேட்டிங்கில் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லிஸ் பெரி, கிரஹாம், வரஹாம் இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க. ப்ளஸ் ஹேத்தர் கிரஹாம், வரஹாம் 2 பேரும் பவுலிங்லேயும் நல்லாவே வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பவுல் பண்ணுவாங்க. சரிங்களா, நல்ல விக்கெட் டேக்கர் ஹேத்தர் கிரஹாமை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்கானமிலையும் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 20 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி வரஹாமும் ஸ்பின் பவுலர் தான். பட் ஆனால் வந்து பிச்சு வந்து ஸ்பின் பவுலருக்கு பெருசாக வந்து சப்போர்ட் இல்லை. பேஸ் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் செகண்ட் பவுலிங் வந்து ஆர்சிபி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வரஹாமை ட்ராப் பண்ணிவிட்டு கிரஹாம் அப்புறம் வந்து எல்லிஸ் பெரி இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு சேஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி குஜராத் கெயின்ஸில் கார்ட்னர், டோட்டின், கிப்சன் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ இதில் வந்து நீங்கள் கார்ட்னர், டோட்டின் 2 பேரும் பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க. ப்ளஸ் பேட்டிங் சான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியாகவே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குஜராத் கெயின்ஸில் ட்ரை பண்ணும்போது கார்ட்னர் ப்ளஸ் வந்து டோட்டின் இந்த பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் எல்லிஸ் பெரி, கிரஹாம், கார்ட்னர், டோட்டின் இந்த 4 பிளேயரை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிப்சன் ப்ளஸ் வந்து வரஹாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க இதில் யாராச்சும் ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டாப்பில் வரல. ஸோ லோவர் மிடில் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. வரஹாமை பொறுத்த வரைக்கும் கிப்சனும் சேம் அதே மாதிரி தான் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்க 4 பேரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு நீங்கள் இவங்கள ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஷியாங்கா பட்டேல், ரேணுகா சிங், சார்லி டீன், ஆஷா இதில் வந்து ஷியாங்கா பட்டேல், சார்லி டீன் 2 பேரும் ஆஃப் ஸ்பின் பவுலர்.
ஆஷா வந்து பார்த்திங்கன்னா லெக் ஸ்பின் பவுலர். ஸோ கண்டிப்பாக வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் இருக்காங்க சரிங்களா. பேத் மோனி ப்ளஸ் வந்து லிட்சிஃபீல்டு 2 பேரும் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி எக்கானமிலையும் நல்லாவே வந்து பவுல் பண்ணுறாங்க. ஸோ பாயிண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் இருக்கக்கூடிய பவுலர்ஸை மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பவுலர்ஸை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸில் தான் போகும். ஸோ நீங்கள் வந்து பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேணுகா சிங் பவர் பிளே அண்ட் டெத்தில் வந்து பவுல் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடியவங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஷியாங்கா பட்டேல், சார்லி கிரீன், ஆஷா இவங்க 3 பேரில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் யாராச்சும் ஒரு ஸ்பின் பவுலரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ லெக் ஸ்பின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆஷா இருக்காங்க. 3 பேருமே வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து விக்கெட் டேக்கிங்ன்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ ஆப்போனண்ட்லேயும் பேட்டிங் லைனப் வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக விக்கெட்டுன்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னரை வந்து ட்ரை பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான் குஜராத் கெயின்ஸில் எம் சிங், கான்வர், கௌதம் 3 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேஸ் பவுலர். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் குஜராத் கெயின்ஸில் இவங்க 2 பேரும் பவர் பிளே அண்டு டெத்தில் வந்து பவுல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் எம் சிங். இவங்க வந்து பார்த்திங்கன்னா போன சீசனில் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கிரவுண்டில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்றது நம்ம ஃபஸ்ட்டு மேட்சஸ் வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ 1 or 2 மேட்சஸ் போனதுக்கு அப்புறமா தான் வந்து பிச்சு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றது நமக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃபஸ்ட்டு ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம் சிங், கான்வாரை வந்து ட்ரை பண்ணலாம் குஜராத் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆர்சிபியில் ரேணுகா சிங், ஷியாங்கா பட்டேல், சார்லி கிரீன், ஆஷா இந்த 3 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து நம்ம எடுத்திருக்க டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஷ், மந்தனா, எல்லிஸ்பெரி, ஹெதர் கிரஹாம், ஷியாங்கா பட்டேல், ரேணுகா சிங்கை வந்து எடுத்திருக்கோம். 6 பிளேயர் வந்து ஆர்சிபிலையும் 5 பிளேயர்ஸ் வந்து குஜராத் கெயின்ஸ்லேயும் வந்து எடுத்திருக்கோம். ஸோ குஜராத் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்வர்டாட், டியோல், கார்ட்னர், டோட்டின், எம் சிங் இவங்க 5 பேரை எடுத்திருக்கேன் சரிங்களா. இந்த 5 பிளேயரும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி இவங்க வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளஸ் வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து எடுத்திருக்கேன். இது வந்து டெமோ டீம் தான். ஒரிஜினல் டீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளே டு ப்ரெடிக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்டன், வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா மந்தனா, ஓல்வர்டாட், கார்ட்னர், எல்லிஸ்பெரி, கார்ட்னர், டோட்டினை வந்து ட்ரை பண்ணலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் சிஸ்டம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனதுனால நீங்கள் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுறது ஓரளவு சேஃபாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரேணுகா சிங், எம் சிங் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்கள் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இந்த பிளேயர்ஸ் 5 பேரும் வந்து நீங்கள் தாராளமாக கேப்டன், வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம எடுத்திருக்கிற டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து எல்லிஸ்பெரியும் கார்ட்னரும் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. இதில் நீங்கள் எல்லிஸ்பெரி வேணான்னு நினச்சிங்கன்னா மந்தனாவை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க கேப்டன் ஆப்ஷனை மட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி எக்ஸ்ட்ராவாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் பிக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் மேட்சஸ் வந்து பர்சன்டேஜ் வைஸில் நீங்கள் பிக் பண்ணுறதா இருந்தால் பேத் மோனியை நம்ம வந்து பிக் பண்ணாததுக்கு காரணம் ரேணுகா சிங் பவுலிங்கில் இயர்லியாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்சஸும் சரி, ப்ரீவியஸ் உமன்ஸ் பிரீமியர் லீக்லேயும் ரேணுகா சிங் பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆர்சிபியாக இருந்தால் மேபி ஸ்ட்ரகிள் ஆகலான்ற பட்சத்தில் ரேணுகா சிங்கை வந்து பிக் பண்ணி மேனியை வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் மூணியை. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வயாட் அதே மாதிரி தான். வயாட், மந்தனா 2 பேரும் இருக்காங்க. ஸோ வயாட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். ஸோ அதனால் வந்து அவங்களையும் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விக்கெட் கீப்பிங்கில் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை மட்டும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க.
பேட்டிங்கில் மந்தனா வுல்வர்டாட் ஓரளவுக்கு சேஃபஸ்ட்டு ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லிஸ் பெரி, கார்ட்னர், டோட்டின். பவுலிங்கில் ரேணுகா சிங், பட்டேல் இவங்கள வந்து ட்ரை பண்ணலாம். வயாட், வரஹாம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரிஸ்க் தான் சரிங்களா. ஸோ இனிஷியலாக வந்து பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஆப்போனண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சிங் வந்து இருக்காங்க பவுலிங். ஸோ அவங்க வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏர்லியாக. மேபி வந்து வயாட் விக்கெட் ஆகலாம், அப்படி இல்லைனா மந்தனா. இவங்க 2 பேரில் யாருனாலும் விக்கெட் எடுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் மந்தனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வயாட்டாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பர்சன்டேஜில் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுனா மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து கார்ட்னர், எல்லிஸ் பெரி, மந்தனா இந்த 3 பிளேயரை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன், வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா வுல்வர்டாட்டை கேப்டனாக, அப்படி இல்லைனா வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மோனியை வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ரிஸ்க் ஆப்ஷன் வந்து மோனி என்ன இனிஷியலாக விக்கெட்ஸும் விழலாம், இல்லை ஓரளவுக்கு ஸ்கோரும் பண்ணலாம் சரிங்களா. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சீரீஸில் ஓரளவுக்கு வந்து ஆஷஸ் டெஸ்ட் ப்ளஸ் T20 ODI இந்த மாதிரி 3த்துலேயும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்தியன் பிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து பேட்டிங் பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால் வந்து மோனியை வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க பிளேயரே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். இன்கேஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தால் டெலகிராமில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். கண்டினியூஸாக இதுக்கு மேலே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வந்து கவர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.